இன்றைக்கி வந்துருக்கிறது பாருங்கள், கோயம்புத்தூர் அப்பார்ட்மெண்ட்டு. அது எழுத்து வரல, பாதி வந்துருக்குது, பாதி வராமல் உள்ள நிற்கிது. அது எடுக்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வீடியோ கண்டினியூவாக பாட்டுவாங்க. இதை போரு இந்த பைப்பெல்லாம் வெளியே கழட்டி போட்டிருக்குறாங்க. அப்புறம் பாதி வந்துட்டு மேலே வரலையும் சொல்லிட்டு கூப்பிட்ருக்குறாங்க. பக்கத்தில் மரமெல்லாம் இருக்குது, மரத்து இருக்குது, சிக்கியிருந்தாலும் சிக்கியிருக்கு. என்ன சிக்கியிருக்குன்னு கரெக்டாக தெரியல, வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். மொத்த ஆழம் ஒரு 700 அடி ரேஞ்ச் இருக்கு மாட்டு தெரியுதுங்க. பைப் பூரா கட்டக்கரைன்னு ஆகி கிடக்கு பார்த்தீங்களா. அது ஒரு சில ஏரியாவில் வந்து அந்த பைப் பூரா இந்த மாதிரி ஆயிடுது. வெள்ளை கலர் பைப்பு கட்டக்கரைன்னு அது ஒரு களம்பு மாதிரி கட்டிக்குதுங்க. தண்ணியில் வந்து தன்மையே அப்படி ஒவ்வொரு பொருள் இந்த ஒயரு பூராமே கட்டக்கரைன்னு ஆகிருக்குது. பக்கத்தாலேயும் மரம் ஒன்று இருந்துருக்குது, வெட்டி இருக்கிறாங்க. மரத்து வேறு இறங்கினாலும் இறங்கியிருக்கலாம். தண்ணி மேலே கிடந்துச்சுன்னா மரத்து வேறு இறங்கியிருக்காது. அப்புறம் கல்லுக்கு தான் ஒழுங்கு பிடிச்சிருக்கணும். நல்லாவே சிக்கி நிற்கிது. அப்புறம் அவங்களே எழுதலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் வல்லையும் சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போட்ட போர். கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பம் இருக்கு மாட்டிருக்குதுங்க. அதுக்கு இது ஒரே போர் தான் ஓடிட்டு இருந்திருக்குது. மோட்டர் V6 மோட்டரா V4 மோட்டராங்கிறது தெரியல. மொத்தத்தில் இழுத்து பார்த்து ஒரு 300 அடி வந்துருக்க மாட்டேங்குது. எத்தனை பைப் வந்திருக்கு மணி? 330 அடி மேலே வந்திருக்குது. அதுக்கு மேலேயும் வரல. ஒரு சில போர்லலாம் இந்த மாதிரி பைப் வந்துங்க, பைப்பு கட்டைஸ் பைப் பார்த்தீங்களா கட்டக்கரையன்னு எப்படி ஆகிருக்குதுன்னு ஊர் அந்த களம்பு மாதிரி அப்பீட்டு வந்துருக்குது வருங்க. இதெல்லாம் ஒரு சில போரில் இந்த மாதிரி ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அதாவது அந்த பாறைகளுக்குள்ளே தான் தண்ணி மழை தண்ணி வந்து நிலத்து வழியே வடிஞ்சு போய் பாறை வழியாக தான் உள்ளேருந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்களா. அந்த பாறைகளில் வந்து மாங்கனீஸு அப்படிங்கிற ஒரு தாது உப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பைப்பில் கட்டிக்குது. ஒரு சில பொருள் தான் இந்த மாதிரி ஆகும். இரும்பு பைப் இருந்துச்சுன்னா பூராமே இத்து போயிருந்துருக்கு. PVC பைப்புங்காட்டி இந்த அளவுக்கு தாங்குது. இதை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சுகாதாரத்துறையில் கொண்டே கொடுத்து ஒரு டைம் தண்ணி செக் பண்ணிக்கோங்க. விவசாயத்துக்கு இந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு போரை வந்து அடிக்கடி ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே விட்டோம்னா இந்த களம்பு கட்டி மோட்டர் பம்பு எல்லாமே தேய்மானம் சேர்த்து அதிகமாகி போயிடும். சீக்கிரம் இந்த மோட்டரில் வர இம்ப்ளர் எல்லாம் தேஞ்சு துருவேறி யூஸ் ஆகாமல் போயிடுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போர்வெல்ல வந்துட்டு இருக்குது. ஏகப்பட்ட ஓதியாட்டம் பண்ணி ஒரு ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குது. இப்போ மோட்டர் பெரிய ஆயிடுச்சு. மேலே கழட்டி பார்த்தா தான் தெரியும் இனி என்ன கண்டிஷனில் வருதுன்னு. பெரிய திரும்புதா டைட்டாக இருக்குதா? கடைசி பைப்பா? கடைசி பைப் ஓட்டுறான். சரி பார்க்கலாங்க. ஓட்டு பையா சின்ன மோட்டர் என்ன உழைச்சா ஓட்டு போய் ஒன்று கொஞ்சம் மேலே சேட ஓட்டு அட ஒன்று கொஞ்சம் ஓட்டு போது போது பைப்பு பாருங்க இந்த காய் பாம்பு. ஆமாம்
ஸ்டெப் ஒடிஞ்சு போச்சு. இந்த பெருங்கொண்ட சமசரமாக உள்ள விழுந்துருச்சாட்டுருக்குது. மோட்டர் நல்லபடியாக மேலே வந்துருச்சுங்க. பம்பு மட்டும் இல்லை ஒடிக்கி போச்சு. கல் ஏதோ பெரிய கல்ல விழுந்துருக்க மாட்டேருக்குது. விடு போது கார் இதில் எங்கே போகுது? கீழே பைப்பை பூரா கீறுன்னு ஏறிக்குது. ரூம் போட்டு கல்லாட்டுருக்குது. ரொம்ப ஒட்டு குளிந்துருச்சு. வீடியோவில் நல்லா தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு பூரா மேலே காயம் சார். இதில் போயிருக்கு கல். கல் நல்லா பெரிய கல்ல விழுந்து மோட்டர் பிடிச்சிருந்துருக்குது. இதில் போயிருக்குது கல். சரி, ஓகே, விடு. பழையபடி மூடியை வச்சுலாம் போகிறேன். அந்த மூடி மாதிரி போட்டுட்ருங்க. நான் ஓடும்போதுங்க ரைட், ஓகே. மூடி வச்சேன். மோட்டர் ரிலீஸ் பண்ணி மோட்டர் வெளியே எடுத்தாச்சுங்க. பம்ப் மோட்டர் நல்லா பிரித்து வச்சுக்கிறேன். நீ சர்வீஸ் பண்ணிட்டு வந்து மோட்டர் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து போரில் வந்து ஒரு ப்ளஸ்ஸிங் பண்ணணுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கருகருன்னு இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வருங்க. மண் இந்த கருகருன்னு மண்ணாட்ட போகிற பைப்லெல்லாம் ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது பூரா க்ளீன் ஆகுது. அப்போ தான் தண்ணி வந்து சுத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி தேவைப்படுறீங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.